ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 2 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவு பதம் 5 புலகோத்பின்ன சர்வாங்கோ முஞ்சன் மீளத்ருச்சாகச்ச பூர்ணார்தோ வக்ஷிதஸ் தேன ஸ்நேக பிரசர சம்ப்ளுதக. மொழிபெயர்ப்பு: பூரண பரவசத்தினால் உத்தவரின் உடலில் எல்லா உன்னத மாற்றங்களும் ஏற்பட்டு இருந்ததையும், பிரிவாற்றாமையால் அவரது கண்களிலிருந்து உருண்டோடிய கண்ணீரை அவர் துடைக்க முயன்றதையும் விதுரர் கண்டார். இவ்வாறாக பகவானின் ஆழ்ந்த அன்பில் உத்தவர் முற்றிலும் ஒன்றிப் போயிருந்ததை விதுரரால் புரிந்து கொள்ள முடிந்தது. பொருளுரை: பக்தி தொண்டின் மிக உயர்ந்த நிலையிலுள்ள அறிகுறிகளை கண்ட விதுரர் அது உத்தவருடைய பகவத் பிரேமையின் பூரணத்துவ நிலை என்பதை உறுதி செய்து கொண்டார். பரவசமான உடல் மாற்றங்கள் ஆன்மீக படித்தரத்திலிருந்து தோன்றுபவை ஆகும். அவை பயிற்சியினால் செயற்கையான முறையில் வெளிப்படுத்தப்படுபவை அல்ல. பக்தி தொண்டின் முன்னேற்றத்தில் 3 நிலைகள் உள்ளன. சாஸ்திர விதிகளுக்கேற்ப கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றுவது முதல் நிலையாகும். உறுதியான பக்தி தொண்டை பற்றிய உணர்வையும் ஒருமையையும் பெறுவது 2வது நிலையாகும். பரவச நிலையினால் உடலில் உண்டாகும் உன்னத மாற்றங்கள் 3வது நிலையாகும். கேட்டல், பாடுதல், நினைவுகூறுதல் முதலான 9 வகையான பக்தி தொண்டு நிலைகள் உள்ளன. பகவானின் பெருமைகளையும் லீலைகளையும் தினமும் கேட்கும் மாணவனின் இதயத்தில் உள்ள அழுக்குகள் வெளியேறத் துவங்குகின்றன. ஒருவர் எவ்வளவுக்கெவ்வளவு அதிகமாக இந்த அழுக்குகளை போக்கிக் கொள்கிறாரோ அவ்வளவுக்கவ்வளவு அதிகமாக அவர் பக்தி தொண்டில் நிலை பெறுகிறார். பக்தி தொண்டிலுள்ள முன்னேற்றம் சமநிலை, உறுதியான நம்பிக்கை, சுவை, தன்னுணர்வு மற்றும் ஒன்றிப்போன நிலை என ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து வருகின்றன. படிப்படியாக வளர்ந்து வரும் இந்நிலைகள் மிக உயர்ந்த நிலையான கிருஷ்ண பிரேமை என்ற நிலைக்கு வளர்ச்சியடைகிறது. மிக உயர்ந்த இந்நிலையில் இன்னும் அதிகமாக அறிகுறிகள் காணப்படுகின்றன. அவை பாசம், கோபம் மற்றும் பற்று என்பனவாகும். இது மேலும் படிப்படியாக வளர்ச்சியடைந்து மகாபாவ நிலையை அடைகிறது. பொதுவாக ஜீவராசிகளில் இந்நிலையை அடைவது சாத்தியம் அல்ல. பகவத் பிரேமையின் சொரூபமாக விளங்கிய பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பரவச நிலைகளையெல்லாம் வெளிப்படுத்தினார். பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் தலைமைச் சீடரான ஸ்ரீல ரூப கோஸ்வாமியால் இயற்றப்பட்ட பக்தி ரசாமிருத சிந்து என்ற நூலில் உத்தவரை போன்ற தூய பக்தர்களால் காட்டப்படும் உன்னதமான இந்த அறிகுறிகள் எல்லாம் முறையாக விவரிக்கப்பட்டுள்ளன. பக்தி ரசாமிருத சிந்து, பக்தி ரச அமிர்தம் என்ற நூலுக்கு நாம் ஒரு விளக்க உரையை எழுதியிருக்கிறோம். பக்தி தொண்டின் நுணுக்கமான விவரங்களை அறிய இந்நூலை ஒருவர் படிக்கலாம். ஹரே கிருஷ்ணா.